இடம் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம் அப்படின்னு வரும்போது, இந்த இடம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சங்கடத்த குடுக்கக்கூடிய இடம். 5ஆம் இடம்ங்கிறது கௌரவம் இல்லையா? அப்போ அங்க சூரியன் வந்து எப்பவுமே சிம்மம்ங்கிறது ஒரு கௌரவம் அந்த மாரி விஷயங்கள் தான். அப்போ அந்த இடம் வந்து இவங்களுக்கு 8ஆம் இடமா மாறுறதுனால, கொஞ்சம் சில அவமானங்களை சந்திக்க நேரிடும். சில சமயங்கள்ல வாழ்க்கையில அந்த மாரி அவமானங்களை எல்லாம் கடந்து தான் இவங்க வரணும். அது மாரியான சில விஷயங்கள். அதே மாதிரி அங்க வந்து காலபுருஷனுடைய அது புத்திர ஸ்தானம் இவங்களுக்கு 8ஆம் இடமா இருக்கிறதுனால, குழந்தை பிறப்புல சில பேருக்கு பிரச்சனை இருக்கலாம். ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறமா. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிறதுங்கிற மாரி விஷயம். அதே மாரி வயறு உபாதை உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அஜீரண கோளாறுகள் அதெல்லாம் கண்டிப்பா இந்த மகரத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கும். எல்லா சாப்பாடும் இவங்களால ஜீரணிக்க முடியாது. அதுலலாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடா இவங்க இருக்கிறது நல்லது. அது மெயினா அங்க வந்து உத்திர நட்சத்திரம், ஹஸ்தம், சித்திரை இருக்கிறதுனால, அதை சார்ந்த அடிவயிறு பகுதியில இவங்களுக்கு ஏதானும் உபாதைகள் இருக்கலாம். பெண்களாக இருந்தால் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பீரியட்ஸ்ல பிசிஓஎஸ் ஏதோ சொல்றாங்களே, அது மாரி விஷயங்கள். அதுவும் எஸ்பெஷலி ஹஸ்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தால், அது கூட நடக்கும். குரு எஸ்பெஷலி ஹஸ்த நட்சத்திரத்துல இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லலாம் பிரச்சனை இருக்கும். அப்புறம் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்லாம் சொல்றாங்க இல்லையா பெண்களுக்கு, அந்த மாரி விஷயங்களும் நடக்கும். பட் எல்லாருக்கும் எல்லாமே இல்ல. அந்த கிரக அமைப்பும் சிலது வந்து அங்க வேலை செய்யும். அது மாதிரி.